இறைவனை பற்றிய தப்பெண்ணங்கள், மார்க்கத்தின் பெயரால் செய்த தவறுகள், தன்னை சுத்தப்படுத்தும் உஜுப் போன்றவைகள், அடுத்தது பிறரை குறையோடு நோக்கும் மனப்பான்மையின் காரணமாக விளைந்தவைகள், அடுத்ததாக தவறான குணங்களின் காரணமாக விளைந்தவைகள். தவறான குணம் இங்க சொல்றது பாவமான குணம் அல்ல, மனிதன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்புல படைக்கப்பட்டிருப்பாங்களே அந்த குணத்துடைய விளைவுகள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இரத்த பந்த சொந்தம் இவைகளை உறவு முறித்திருந்தால் இவைகள் நமக்கெல்லாம் லேசா விளங்கும். இந்த இரத்த பந்த சொந்தங்களோட உறவுகள் அப்படி இந்த மாதிரி நம்ம முறிச்சிருந்தோம்னு சொன்னா அதை விட நம்ம என்ன செய்யணும், நம்ம அதுல சேரணும். அதுல நம்ம பார்த்து யோசிச்சு யார் யாரையெல்லாம் நம்ம செஞ்சு அப்படி இரத்த உறவு நம்ம நினைச்சுக்கிறோம். இரத்த உறவுகள் யாரு? என்ற சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், அது போல எங்களுடைய என்ன அதாவது தந்தை தாய்மார்கள், அவர்களுடைய சகோதர சகோதரிகள், அடுத்து பாட்டனார்கள் பாட்டிகள், என்னது அதே போல என்னது அதுக்கு மேல போகக்கூடிய நபர், இவங்க எல்லாருமே என்ன இரத்த உறவுகள் வருவாங்க. அதுல சகோதர சகோதரிகளுடைய அதாவது தாய் தந்தை உடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்களே அவர்களுடைய பிள்ளைகள் இரத்த உறவுக்குள்ள வருவாங்களா இல்லையான்றது கருத்து முரண்பாடு இருக்கு. அப்படி இல்லாட்டி கூட அவங்க உறவினர்களுக்குள்ள முதல் தரத்துல என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படின்னா அவர்களை நம்ம சேர்த்து இவங்கள்ட்ட எல்லாரும் பெரும்பாலும் பகைமைகள் அப்படி வந்துதான் இருக்கும். இது ஒரு பெரிய தலைப்பு. இவர்களுக்கு நம்ம தவறுகள் செஞ்சிருந்தோம்னா பிழை செஞ்ச முதல் பணியிற நபராக நீங்க இருங்க. ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் அப்படி காணுவீங்க. அந்த விஷயத்துல தௌபா செஞ்சிருங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல இருந்து எங்களுக்கு தௌபா தருவதற்கு போதுமான மனசை அப்படியே உடைச்சு போய் கேளுங்க, உங்க கௌரவத்தை விட்டு போய் கேளுங்க. ரப்புல் ஆலமீனுக்காக பணிகிற பல இடங்கள்ல அதை உண்டு. நீங்க எதுக்காகவும் பணிகிறதுக்கு அங்க சான்ஸ் உண்டு இல்லை. நீங்க அல்லாஹ்வுக்காக பணிகிற இடமாக அதை என்ன செய்யட்டும், அது இருக்கட்டும். இதுல தௌபா செய்யுங்க. அடுத்ததாக அத பெரும் பாவங்களில் இருந்து, இது அல்லாத பெரும் பாவங்கள் இருக்குது, இது போன்ற பெரும் பாவங்களிலிருந்து நம்ம தௌபா செய்ய. நம்ம என்னென்ன பெரும் பாவங்கள் செய்கிறோம், உணராம செய்யறது எது, அதாவது இது இவைகளுக்கெல்லாம் தான் அந்த பெரும் பாவங்கள் நம்ம படிக்கிறோமே அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். பெரும் பாவங்கள் படிக்கிறது நம்மளை அடையாளப்படுத்துவதற்கு. ஏன்னா பெரும் பாவங்களை பற்றி நமக்கு தெரியலையா நம்ம அதை சாதாரண ஒரு பாவமாக நினைச்சு என்ன அதாவது செய்து கொண்டிருப்போம். அவைகளை தெரிவது மிகச் சிறந்தது. அடுத்ததாக அதாவது எட்டாவதாக கடமையான வணக்கங்கள், இத பிறழ்வுகள் நாங்கள் செஞ்சிருப்போம். தொழுகையில் கடமையான தொழுகைகள்ல, நோன்புகள்ல, இது போன்ற கலாவை எத்தனையோ கலாகள் நமக்கு இருந்திக்கும். அவைகள்லாம் பிற்போடுறது பிழை இல்லை. ஆனா எப்ப பிற்போடலாம், நியாயமான காரணம் இருந்தால் பிற்போடலாம். சும்மா வேணுமென்றே அல்லாவுடைய கலாவில் என்ன செய்ய பிற்போட்டிருப்போம். ஆனா அல்லாவை மிகவும் விரும்புறவரா நினைச்சுக்கிட்டு இருப்போம், அல்லாவை விரும்புறவரா நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி பல விஷயங்களை நம்ம கடமையான விஷயங்களை நம்ம பிற்போட்டிருப்போம். இவைகள் இருந்து என்ன தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜன் என்னென்ன கடமையான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறானோ இவைகள்ல இருந்து நம்ம தௌபா செய்வதற்கான அந்த முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இப்ப நிலைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வட்டி இருக்கும், ஒருத்தருக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியா நிலைத்து நின்று கொண்டு சில காரணமாக அவர் வெளியே வர நினைக்கிறாரு. ஆனா களத்தை சூழ அந்த பாவம் அவரை நெருக்கிக்கிட்டு இருக்கும். விளங்கிட்டா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்கின்ற தலைப்புல ஒன்று பேசியிருப்பது சம்பந்தம் அதை அப்படி நெருக்கி வச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் தௌபாவை விடக்கூடாது. உலக ரீதியாக அவரால் உச்சகட்டமாக வெளிவருவதற்கு என்னதெல்லாம் முடியுமோ அவ்வளவுக்கு என்ன செய்யணும், அவர் வெளியே வர முயற்சி எடுக்க வேண்டும். நிறைய தர்மங்கள் என்ன செய்ய வேண்டும். ஏன்னா சிலருக்கு தௌபாலிருந்து உடனே வெளியே வரலாம். அதாவது நான் சொல்றது உலக ரீதியாக வரையலாத அளவுக்கு கமிட்மெண்ட் ஆகிக்குமெல்லாம். அவர் வெளியே வரதாக இருந்தாலும் கேட்கிறவங்க கூட போறதில்லை என்ற மாதிரி நிலை இருந்தால் தௌபாவை அவர் என்ன செய்யக்கூடாது, நிலைத்திருக்கக்கூடிய பாவங்கள் இருந்து தௌபா செய்ய வேண்டும். இறுதியாக அதாவது நல்லவைகளையும் கடமையானவைகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அவைகளை பிற்போடக்கூடிய குணம் இருக்குது. இது ஒரு பெரும் பாவம், இது ஒரு பெரும் பாவம். அந்த பிற்போடக்கூடிய குணத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்ன இன்றைக்கு நம்ம இப்படி தொழுவோம், நாளைக்கு இப்படி நோன்பு வைப்போம், இந்த மாதிரியான ஜக்காத்தை நம்ம எப்படி கொடுப்போம், பிற்போட்டிருப்போம், செய்வோம், பிற்போட்டிருப்போம். இவைகள் அனைத்திலிருந்து நம்ம தௌபா செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நம்ம தௌபாவுடைய பட்டியல்களை நம்ம உணர்ந்தோம் என்றால் இதுல ஆரம்ப 5 நம்ம அடிக்கடி உணர்வுக்கு வராதவைகள், கடைசி சொன்ன 10 உணர்வுக்கு என்ன வராதவைகள் என்று இருக்குது. இவைகளெல்லாம் நம்ம அல்லாஹ்விட்ட தௌபா செய்யறோம் என்றால் ரப்புல் ஆலமீன் எங்களோட உள்ளத்தை, ரப்புக்கும் ஆலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் தஆலா அறிவான். நம்ம போய் அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று யா அல்லாஹ் கஸரத் துனூபி, என்ற பாவங்கள் எல்லாம் அதிகரிச்சிட்டு வழங்கிட்டா வகாலபத் அலை எனக்கு மிகச்சிட்டு என்று சொல்லி நம்ம துவா கேட்க போற நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை அறிஞ்சவன், நம்ம உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறோம், ஆழமாக இவைகள் எல்லாம் உணர்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய போதுமானவன். சில நேரங்கள்ல எங்களுக்கு தௌபாவின் பக்கம் ஒரு செயல் எங்களை உணர்த்தி இருக்கும், ஒரு உணர்வு எங்களுக்கு தந்திருக்கும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு திருந்தி வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், மோசமான வாழ்க்கையில இருந்து திருந்தி வாழ்வதற்கான ஒருவரையோ ஒரு நிகழ்வையோ அல்லாஹ் காரணமாக்கி இருப்பான். அவர் அதை தொடர்ந்து செய்யட்டும், அவரோடு தொடர்ந்து இருக்கட்டும் என்றார். எந்த நிகழ்வு ஒருவருடைய தௌபாவுக்கு காரணமாக இருந்துச்சோ, எந்த நபர் அவர் நன்மை தானே
அவர் காரணமாக இருந்தார், அவர் நல்லவராக இருந்தால் அந்த தொடர்பு அவர் என்ன செய்யணும், நிலைச்சு வச்சுக்கணும். வேண்டாம் அதன் ஊடாகத்தான் நல்லா எனக்கு என்ன செஞ்சான், தௌபா செய்யற வழியை தந்தான். ஒரு செயல், ஒரு உரை, ஒரு சூழல், ஒரு அம்சம் எனக்கு தௌபாவுக்கு காரணமா அமைச்சிட்டு அது நல்ல விஷயம் என்றா அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு தர்மம் அவருக்கு தௌபாவுக்கு காரணமா அமைஞ்சிட்டா தொடர்ந்து அவர் என்ன செய்யணும், தௌபா செய்யக்கூடிய அந்த பண்பை செய்யக்கூடியவராக இருக்கணும் அப்படி என்கிறார். பலரை கூட நீங்க உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த மோகமின்மை, உலகமே உங்களை குமிழ்ந்திருந்தாலும் கூட நீங்க உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த மோகமின்மை பலரை தௌபாவின் பக்கம் உங்களை இணைக்கலாம், உங்களை வழி நடத்தலாம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது சாலிம் இப்னு அப்துல்லா பின் உமர் ரஹிமஹுல்லா, அதாவது அப்துல்லா இப்னு உமருடைய மகன் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதாவது இந்த ட்ரெஸ் வந்து 2 திர்ஹம் அளவுக்கான ட்ரெஸ் போட்டிக்கிறார், அவ்வளவுதான். எந்த லக்ஸரியான இதுவும் இல்லை. செருப்பும் கூட கையில வச்சுக்கிறாரு, சாதாரண செருப்பு. நினைத்தால் ஆட்சிக்கு அதாவது நிற்கக்கூடிய அளவிலான அமைப்புல தந்தை இருக்கிறார், தந்தை இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய மகன் அந்த தவாப் செஞ்சுக்கிட்ட ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ரஹிமஹுல்லா 20 வருஷம் ஆட்சி செஞ்சவர். அவர் தவாப் செய்யற இடத்துல இவரை கண்டோடனே நல்லவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தானே ஆட்சியாளருக்கு இருக்கும். கண்ட உடனே அவர்கிட்ட சொல்றாரு, யா சாலிம், உங்களுக்கு ஏதாவது நான் நிறைவேற்றணும், தேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களான்னு தவாப் செய்யறதுல கேட்கிறார். அவர் திருப்பி சொல்றாரு, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய இடத்திலிருந்து உங்கள்கிட்ட கேட்க சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஈமானுடைய எந்த பலம், எந்த உறுதி, எந்த விளக்கம் இருந்தால் இந்த கேள்வி ஒருத்தருக்கு வரும். அதுவும் இந்த விளக்கமே வந்தாலும் இப்படி நம்ம சொல்லுவோமா? அப்படி கேட்ட உடனேயே அந்த இடத்துல அவருக்கு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஒரு வெட்கத்துக்குள்ளாகிறார். ஹரம் அல்லாஹ்விடத்துல கேட்கிற இடத்துல வந்து நான் இவர்கிட்ட அப்படி சொல்லிட்டேனே என்று அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் வெளியே போய் வெயிட் பண்றாரு. இவர் வரும் வரைக்கும், யாரு சாலிம் ரஹிமஹுல்லா வரும் வரைக்கும் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணி வெளியே வந்தோடனே கேட்குறாங்க, அந்த இடத்துல நான் கேட்கிறது பிழை, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு உலக ரீதியாக எதுவும் தேவைகள் நிறைவேற்றுவதற்கு இருக்கான்னு 2ஆம் முறை கேட்குறாரு. அப்போ அவர் பணிவாக தானே கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே கையில் வச்சுட்டிக்கிறவன்ட்டே நான் உலகத்தை கேட்கல, கையில் வைக்காத உங்கள்கிட்ட நான் கேட்பேனான்னு கேட்டார். இந்த உலகத்தையே கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்திலேயே நான் இந்த உலகத்தை என்ன செய்யலை, நான் கேட்கவில்லை, உங்களிடத்துல நான் இந்த உலகத்தை கேட்பேன் என்று கேட்ட உடனேயே அதாவது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வந்து அப்படி ஒரு படிப்பினை பெற்றவராக அந்த இடத்துல மாறினாரு. அது அவருடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை செலுத்திச்சு. அந்த வரலாற்றில் எப்படி வருதுன்னா, அவருடைய உள்ளத்துல வந்து என்ன, அவர் உலகத்திலே உச்சகட்ட இன்பத்தை கண்டவர், ஆட்சியில் நிற்கிறார், இறுதி தருணங்களை நிற்கக்கூடிய அவருக்கு வந்து அது அப்படி ஒரு பெரிய ஒரு படிப்பினை என்ன செஞ்சது, கொடுத்தது. உலகத்தை கையில வைத்திருக்க கூடியவர்கள் கூட இப்படி படிப்பினை பெறுவதற்கு காரணமாக அமைந்த அந்த மக்கள் எங்க, நாங்க எங்க நினைச்சுப்பாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய தரக்கூடிய ஒரு மாதத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். மிக இலகுவான சூழ்நிலையை நம்ம தேடி போகாத நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தேடி வந்தது போல ரமதானை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இந்த உணர்வோடு நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒவ்வொரு விஷயங்களை உணர்ந்து தௌபா செய்யக்கூடிய மக்களாக, நிகழக்கூடிய மக்களாக, அழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஆக்கிய